ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்றைக்கி எப்படியெல்லாம் கண் விழிச்சிருந்தேன் அண்ட் போன மகா சிவராத்திரி அன்றைக்கி நான் வேண்டினதெல்லாம் பலிச்சுதா இல்லையான்னு இந்த லாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அந்த லாகும் இதோட ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இப்போ வாங்க லாக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து இது எடுத்த லாக் இது. சித்தூருக்கு நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி 95 வயது பாட்டி வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு. அவங்களுக்கு வந்து காரியம் நடந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். காலையிலே வந்து என் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அத்தைக்கும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பிரதருக்கும் வந்து லன்ச் செஞ்சு வச்சுட்டு கரெக்டாக வந்து 9 o'clock வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பிங்க் காட்டன் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா அங்கே போலி, கருவேப்பிலை சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, அப்புறமா ட்ரை குலாப் ஜாமுன் போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிடுச்சு. அப்புறமா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என் பொடி வந்து எது இருக்கோ இல்லை என் பையனுக்கு பொடி இருக்கணும். ஸோ பொடி வந்து செஞ்சுருந்தேன். 1 கப்பு கருப்புளுந்து, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 4-5 வரமிளகா, அது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஏன் ஆட் பண்ணேன்னா அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் வந்து தெரியணும்ல, அதுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் ஒரு 7 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பும் பெருங்காயம் போட்டு அரைச்சிருந்தேன். இது கூட வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு முதுகு வலி, நம்மளுக்கும் வந்து மூட்டி வலி சின்ன வயசுலலாம் வருதுல்ல, அதெல்லாம் வராமல் இந்த பொடியை வந்து சேஃப்கார்ட் பண்ணும். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் போன்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இந்த கருப்புளுந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பொட்டு ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்து பல மடங்கு இதில் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டி வலி, முதுகு வலி வராது. இதை வந்து உளுந்த லட்டாகவும் செய்யலாம். அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து கஞ்சி வந்து சால்ட்டு போட்டும் செய்யலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஈவனாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடி தோசை கூட இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா கூட ரோல் பண்ணி குழந்தைங்க அழகாக பொடி தோசை சாப்பிடுவாங்க ரொம்ப இஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ மார்னிங்கே வந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டியில் அவங்களோட நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன், நிர்மலா ஆண்டி. அவங்களும் நானும் வந்து கிட்ட கோபால்புரத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அங்கே வந்து நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன். அண்ட் 27 நட்சத்திரங்களுக்கு 27 பூ போட்டு 27 தடவை இதை வந்து இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி வந்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது இல்லாமல் நம்ம எப்படிப்பட்ட கர்மா வினையிலேருந்து இருந்தாலும் அது வந்து அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து விடிவு காலம் வரும். ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு வந்து பெருமாள் வந்து காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன விஷ்ணுபதி புண்ணிய காலத்தும் இதை நான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வேண்டியிருந்தேன், அது வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நம்பிக்கையோடு இதை வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் இனிமேல் கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு வந்து ஒரு 4 வாட்டி தான் வரும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்டர்வல் கேப்பில் வரும். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடியே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலனில் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் லன்ச் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு ஈவினிங்காக ஒரு 4 o'clock இருக்கும். சரி கொஞ்சம் பவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. சரி ஸ்பெக்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. சின்ன சின்ன எழுத்துலாம் வந்து லைட்டாக தெரியாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பவர் லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்பெக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு ஆப்டிக் ஆர்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே ஃப்ரேம் செலக்ட் ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து லென்ஸ் கார்டு இருந்துச்சு காட்பாடியில். அங்கே போயிட்டு தான் வந்து லென்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலரில் எடுத்திருந்தேன்.
ஃபஸ்ட்டு பிளாக் போட்டு பார்த்துருந்தேன். அவ்வளோவா மேட்ச் பண்ணல. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல். இது வந்து உன் ஃபேஸுக்கு வந்து சூட் ஆகல. ஃபேஸே வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிடுற மாரி இருக்குது." அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டாஃபே வந்து எனக்கு வந்து ப்ரவுன் கலரில் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கிளாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லைன்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால, நான் வந்து ப்ரவுன் கிளாஸ் இந்த கிளாஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதை வந்து ஃபோட்டோ மட்டும் எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லியிருந்தான் இவன். சரின்னு சொல்லிட்டு டிவைன் கேஃபேன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே எங்கே போனாலும் இட்லி சாம்பார் அப்படி இல்லைன்னா தோசை தான் சாப்பிடுவான். நான் சொன்னா கேட்கல. பக்கத்து டேபிளில் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்ருந்தான். சாப்பிட்டுட்டப்போ ஒன்றுமே தெரில. குழந்த வீட்டுக்கு வந்துட்டான். ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டாங்க. நான் மட்டும் வீட்டில் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தேன். வேஸ்ட்டாக போகுதுன்னுட்டு. இவன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு இருக்கும். அதாவது சிவராத்திரிக்கு முன்னாள் நாள் பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங். ஃபஸ்ட்டு எழுந்து உட்கார்ந்தான். கடகட கடகடன்னு வாமிட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸு, பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து வாமிட் ஆயிடுச்சு. ஆனா குழந்த பாருங்க இந்த வீடியோல எவ்வளோ அழகா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டான். ஆனா கிரேவி கூட நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஆனா இவனுக்கு ஏன் வாமிட் ஆச்சுன்னா, அந்த பன்னீர் எப்பவுமே நம்ம வீட்ல நான் ஹட்சன் மட்டும் தான் வாங்குவேன். வேறு எந்த பிராண்டும் நான் வந்து பிலீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா மில்கி மிஸ்ட்டு கூட கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். வேற ஹட்சன் வந்து போட்டோனே அப்படியே சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் அதை மட்டும் தான் அவனுக்கு குடுப்பேன். எங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, "2 பீஸ்க்கு மேலே குடுக்காத. அவன் சின்ன பையன் ஜீரணம் ஆகாது." ஆனா நான் வந்து 4 பீஸ் குடுத்துருவேன். ஏன்னா வந்து அவன் சாப்பிட்றது நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன்றான். காய்ல வந்து சேப்பங்கிழங்கு மட்டும் தான் சாப்பிட்றான். ஸோ புரோட்டீன் வந்து எப்படி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மட்டும் தான் நான் குடுப்பேன். பாலும் குடிக்க மாட்டானா, சாப்பிட்றது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், சேப்பங்கிழங்கு பொரியல். வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். அதனால சரி அட்லீஸ்ட் பன்னீர் சாப்பிட்டாவாவது புரோட்டீன் அவன் பாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிலீவ் பண்ணி குடுப்பேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ப்ராப்பரா டைஜஷன் ஆகல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வாமிட் எடுத்தான். மொத்தத்தையும் மாத்துனேன். திருப்பி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டு தொடச்சுட்டு, அப்புறம் லைசாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டால் போட்டு தொடச்சேன். ஆனா தண்ணி வேணும்னு சொன்னான். அடுத்த செகண்டே திருப்பி வாமிட் ஆயிடுச்சு. அது மாரி கன்டினியூஸா 4 டைம் வாமிட் ஆயிடுத்து. பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்கல. எனக்கு என்னவோ அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி மாரி ஆயிப்போச்சு. அடுத்த நாள் அப்படியும் வேறு வழி இல்லையே, எழுந்து நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து காலையில திருப்பி எழுந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2டே 2 நெய் விளக்கு மட்டும் ஏத்தி சுண்டல் வச்சு படைச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கும் அதே வச்சு நாங்க படைச்சிட்டு, அப்புறமா நானும் என் பக்கத்து வீட்டு பொண்ணும் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கலுக்கு ஊற வச்சு செஞ்சுருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ குவான்டிட்டிலாம் செஞ்சு பழக்கம் இல்ல. நான் எந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய அண்டாலலாம் நான் செஞ்சதில்ல. செய்வேன் 1 கிலோ 2 கிலோ செய்வேன். நான் வந்து கணக்கே இல்லாமல் ஒரு 5 கிலோ வந்து போட்டுட்டேன். போடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கலக்குறோம் தண்ணி ஊற்றுறோம் அது ஃபுல்லாக பச்சை அரிசி பழைய அரிசி போல் பருப்பும் அரிசியை வந்து அப்படியே இழுத்துக்கிச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக முழிச்சிட்டே இருந்தோம். நானும் அவங்களும் வந்து வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம் ரோட்டில். அப்புறமா 1:30 மணிக்கு வந்து அடுப்பு மேலே வச்சு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கலக்கி கலக்கி லாஸ்ட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னடா இது இவ்வளோ குவான்டிட்டியாக இருக்கே, நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? ஹஸ்பண்டும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இதை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, எங்கள் வீட்லேயும் கேர்டேக்கர் எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நிர்மலா ஆண்டின்னு சொன்னேன்ல முன்னாடி காமிச்சேன்ல வீடியோவில், அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பெரிய டக்ஸால் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, அவங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் இவ்வளோ பெரிய குவான்டிட்டி பெருசாக செய்கிறேன். அதுவும் வாயில் உப்பு போடக்கூடாது, பார்க்கக்கூடாதுல்ல. ஒரு தோராயமாக தான் நான் போட்டேன். எனக்கு தெரியும் இவ்வளோ போட்டால் உப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் பயந்துட்டே போனேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கால உப்பு இருந்துச்சு. அப்புறம் 4 கால பூஜைக்கு தான் வந்து போயிருந்தோம். கரெக்டாக 4:30 மணி ஆயிடுச்சு கோயில் ரீச் பண்ணும்போது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், தயிர், சந்தனம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விபூதி பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு போட்டு இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுக்க முடிஞ்சது. சரி அது கூட எனக்கு ஒரு பயம் தான். இதை வந்து ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகம் ஃபுல்லாக வந்து சுற்றி வந்தேன். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து வீடியோ எடுப்பாங்க. எப்போ நான் வெளியே போனாலும் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நான் வீடியோ எடுங்க ஒரு கிளிப்பிங் கேட்டால் கூட கெஞ்சி கெஞ்சி கேட்டால் கூட வீடியோ எடுக்க மாட்டார். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் வெளியே எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. வீட்டில் இருக்கும்போது நான் ட்ரைபாடில் வேறு வேறு ஆங்கிளில் வச்சு நானே எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். எதிர் வீட்டில் ஆண்டி கூப்பிடுவேன். எப்படி ஆங்கிள் வச்சு எடுக்கணும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போக போக நானே வந்து இப்படி வச்சு பார்த்து 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 அப்படியே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. நான் என் கூட சொல்லியிருந்தேன்ல பொங்கல் வந்து செஞ்சு நாங்கள் சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க லெமன் ரைஸ் வந்து செய்கிறதா பிளான் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நானே செஞ்சு கொடுத்துட்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே செஞ்சிடலாம் வாங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் சரிக்கா ஓகேக்கா செய்யலான்னு. இது பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். இந்த சிவன் வந்து பெயிண்டிங்கில் ட்ரா பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பைரவரை வந்து நம்ம வந்து கை கூட்டி வணங்கக்கூடாது எப்போவுமே. நம்ம வந்து கேட்கணும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி கேட்போமோ அந்த மாதிரி கேட்கணும். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நீ அடைச்சி கொடுக்கணும், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, அந்த மாதிரி கேட்கணும். ஆனால் கை கோத்து இப்படி கும்பிடக்கூடாது. நான் வந்து தெரியாமல் வீடியோ எடுக்கும்போது தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்காக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே இந்த மீன்வேல் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து செல்வியோட அவங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றணும்ல. ஸோ அர்ஜெண்ட்டாக வந்து பிரசாதம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து திட்டினாங்க. ஆக்சுவலி நான் நினச்சேன் ஃபுல்லாக வந்து ரஷ் இருக்கிறதுனால இந்த பிரசாதம் வந்து மீந்துருமான்ட்டு கொஞ்சம் நிறையா எப்போவுமே வந்து நான் வந்து நிறைய தான் கொடுப்பேன். நீங்கள் என் வீடியோஸில் பார்த்துருந்தா கூட தெரியும். அங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதாவது கேமரா எடுக்க ஆள் இருக்காது. வெறும் வந்து நான் டின்னு மட்டும் தான் காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி வந்து அவங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களே எடுத்து கொடுத்தாருந்தாங்க. அதுவும் இவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பின்னாடி ஒரு 10 பேருக்கு கொஞ்சம் ஆது கொடுங்க. நாங்கள் வந்து காலையிலேருந்து ஒரு பொழுது இருக்கோம். ஒரு டீஸ்பூனாவது கிடைக்குமா எங்களுக்கு? எங்களுக்கு ஒரு பொழுது விடுறதுக்கு முன்னாடி சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ் 10 பேருக்கு வந்து இல்லவே இல்லை. சரி வாழ்க்கையில் வந்து போன வாட்டி விட இந்த வாட்டி ஈஸ்வரர் என்னை நல்லா தான் வச்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஓரளவு என்னை ரிலீஃப் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் இதை விட நான் நிறைய பிரசாதம் செஞ்சு எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தணும்னு ஆண்டவன் அந்த அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப்.